ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 10ஆம் இடம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். மகர ராசிக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்குது, மார்கழி மாதம் நீங்கள் என்ன செஞ்சால் கஷ்டம் தீரும், பணப்புழக்கம் அதிகமாகும், அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி வெள்ளி மோதிரத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். நிறைய நேரில் பார்த்துருக்குறாங்க, சந்தேகம் கேட்டிருக்காங்க, பதில் சொல்லியிருக்கிறேன். வெள்ளி மோதிரத்தை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வெள்ளி மோதிரம் ரொம்ப முக்கியம். உங்கள் ராசிக்கு சந்திரன், சுக்கிரன், அதாவது 7, 5, 10 கூடையனுடைய ஆதிக்கம் உள்ளது. மகராசி நேயர்கள் தாராளமாக வெள்ளி மோதிரம் போடலாம். சரியா? அதில் எந்த தயக்கமும் வேண்டாம். வெள்ளி மோதிரம் போடுங்க. வெள்ளி மோதிரம் போடுறதுக்கு உகந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை 2 நாளும் போடலாம். பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு போடலாம். அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அந்த லிங்கை கொடுக்குறேன். சரியா? அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதுபோல் பரணி, பூரம், போராட நட்சத்திரம் வர அன்றைக்கும் போடலாம். ஓகே, வெள்ளி மோதிரம் போடுறதுனால நிறைய பலன்கள் இருக்குது. சரியா நேயர்களே? உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி உங்களுக்கு வரும். சரியா? ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பதிவில் என்ன சார் சொல்ல போகிறோம் அப்படின்னோம்னா, எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராசிக்கு 12ஆம் இடம் வலுக்குது. இப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 4-11 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுகஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி 12ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் விரயமாகும், செலவு இருக்கும். அதுபோக சூரியனும் வராரு. 8ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு வராரு. 8 கூடையன் 12ஆம் இடத்துல வரதுனால எதிர்பாராத சில செலவுகள் இருக்கும். உடல்நல பிரச்சனை இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். மார்கழி மாதத்தில் சூரியனும் செவ்வாயும் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இருப்பினும் குரு பார்வையில் இருக்கிறாங்க. வக்கர குரு பார்வையில் இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். குருமங்கல யோகம், சிவராஜ் யோகம் 12ஆம் இடத்துல இருக்குது. 12ஆம் இடங்கிறது விரயம்தான். விரயம் சொல்லலாம், அயன சயன போகம் சொல்லலாம், அதே மாதிரி வள்ளல் தன்மையை சொல்லலாம். அதாவது நம்ம பிறருக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ஈகை, கருணை, இதுக்கெல்லாம் 12ஆம் இடம் தான். 12ஆம் இடம் வளர்த்தவர்கள் பிறருக்கு கொடுத்து உதவுவாங்க. சரியா? கொடுத்து வாழ்நாள் முழுக்க பேர் எடுப்பாங்க. பிறருக்கு கொடுத்து உதவுவதில் சந்தோஷப்படுவாங்க. ஸோ 12ஆம் இடம் அடுத்தடுத்து வலுப்புறது. சுக்கிரன் வரப்போகிறாரு. சுக்கிரன் எப்போ வரப்போகிறாரு சார் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் 22ஆம் தேதி வராரு. 22/12 வராரு. ஸோ 22/12க்கு கொஞ்சம் நாள் இருக்குது. ஆனால் இப்போ 11ஆம் இடம் நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கிறாங்க. 12ஆம் இடத்துல இவர் வந்துடுவார். சூரியன் 16ஆம் தேதி வந்துடுவார். மார்கழி 1ஆம் தேதி வந்துடுவார். ஸோ மார்கழி 1லேருந்து 16/12/2025 22/12/2025 வரைக்கும் செவ்வாயும் சூரியனும் குரு பார்வையில் இருப்பாங்க. குருமங்கல யோகம், சிவராஜ் யோகம். அதுக்கு பின்னாடி சுக்கிரன் வந்துடுவார். சுக்கிரன் வந்துட்டாருன்னா ஓரளவு நியூட்ரலாயிரும். சுப செலவு இருக்கும். அவர் கொஞ்சம் செவ்வாயும் சூரியனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார். சரியா? குரு பார்வையில் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவு இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருப்பினும் ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே? ஏன்னா 12ஆம் இடம் வளர்க்குறதுனால என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் சரியில்லாதவர்களுக்கு கொஞ்சம் தூக்கம் கட்டு போகும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். அரசாங்க விஷயத்தில் சரி, உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் சரி, சில பிரச்சனைகள் இருக்கும். தாய்க்கு முடியாமல் போகலாம். இல்லைனா வீடு சம்மந்தப்பட்ட வினைகள், மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வீடு கட்டி விற்கிறவங்க, நில சர்வே பண்ணுறவங்க, நில ஆர்ஜன் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, இவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சரி, அலைச்சலோடு ஆதாயம் இருக்கும். அவ்வளோதான். ஈஸியாக முடிகிற விஷயம் அலைஞ்சு திரிஞ்சு முடிகிற மாதிரி இருக்கும். சரியா நேர்களே? அதை இப்போதைக்கு அந்த நிலைமை இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. மகர ராசிக்கு ஒரு முன்கூடியே சொல்கிறேன் நான். ஏன்னா மார்கழி 1லேருந்து சூரியனும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 12ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, அந்தளவுக்கு சிறப்பு இல்லை. தனுசு சூரியன். சுக்கிரன் வந்துட்டாருன்னா ஓரளவு நிலமை மாறும். 22/12க்கு மேலே, டிசம்பர் 22க்கு மேலே ஓரளவு நிலமை மாறும். அதுபோல் செவ்வாய் ராசிநாதனை பார்ப்பார். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை பார்ப்பார். 1, 2 கூடவனை பார்க்கறதுனால குடும்பத்தில் சில பொருளாதார நிலையில் சில பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கும். இல்லைனா தேவைக்கு அதிகமாக செலவு இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் தடுமாட்டத்தில் இருப்பீங்க. இதெல்லாம் அடுத்த வருகிற நாட்களில் நடக்கும். இதிலிருந்து வெளியே வரணும் சார் அப்படின்னா சில வழிபாடுகளை சொல்கிறேன், சில பரிகாரங்களை சொல்கிறேன், அதை செய்யுங்க. முன்கூட்டியே சொல்லிடுறேன். நான் மகர ராசிக்கு சாதக பாதங்களை சரி விகிதமாக சொல்லுவேன். சரியா நேரில்? நல்லா இருக்குன்னா அப்பளுக்கின்றி நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். சரியில்லைனாலும் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போதைக்கு சரியில்லை, பட் நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்குது. ரொம்ப மோசம் கிடையாது. 100க்கு ஒரு 60% நல்லா தான் இருக்குது. ஆனால் 12ஆம் இடம் வலுக்குது. அதுபோக ராசிக்கு வேண்டிய கிரகங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. புதன் வக்கரமாகி இருக்கிறாரு. அவரும் அடுத்து 12ஆம் இடத்துக்கு வருவார். நியூ இயர் பிறக்கும்போது உங்களுக்கு 12ஆம் இடம் தான் வலுத்துருக்கு. சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் எல்லாம் 12ஆம் இடத்துல குரு பார்வையில் இருப்பாங்க. ஸோ 2026 முழுக்க உங்களுக்கு தூர இடத்து அமைப்பு தான் நல்லாயிருக்கும். மகர ராசிக்கு 2026 இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். சரி, அந்த இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. சரி, நான் நியூ இயருக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா நியூ இயருக்கு வீடியோ போடும்போது அதில் நிறைய சப்ஜெக்டை பேசணும். இப்போ அதில் போட்டு நம்ம மிங்கிள் பண்ண வேண்டாம். இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் மார்கழி 15 நியூ இயர் வந்துடும். மார்கழி 15 ஜனவரி 1 வந்துடும். ஓகே, அடுத்த வீடியோவில் வேணால் அதை அனலைஸ் பண்ணுவோம். இப்போ
செவ்வாய் சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் உஷ்ணப்போக்கு இருக்கும், உடம்புல வந்து வயிற்றுப்போக்கு இருக்கும், வயிறு சூடு அடைகிறது, அதனால் செலவுகள் மருத்துவ செலவுகள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க அலைச்சல் இருக்கும், அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் நல்லபடியாக பழகுங்க, மனமிட்டு பழகுங்க. எல்லோரும் நம்ம சகோதரன் நினச்சி பழகுங்க. கான்ட்ரவர்சியை வளர்த்துக்காதீங்க, கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சரி சார், வழிபாடு எப்படி சார் அப்படின்னா, மார்கழி மாதம் முழுக்க உங்களுக்கு வந்து வழிபாடு வந்து சிவன் வழிபாடு சிறப்பே தரும். பெருமாள் கோவிலுக்கும் போங்க. ஆனால் வந்து 12ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கிறாங்க. செவ்வாய் முருகப்பெருமானோட அம்சம், சூரியன் வந்து சிவனுடைய அம்சம். ஸோ செவ்வாயும் சூரியனும் வந்து மகர ராசிக்கு வந்து மத்தியம பலனை தான் கொடுப்பாங்க. அதில் சூரியன் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார், செவ்வாய் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பார். ஏன்னா அவரோட உச்ச வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள், அவர் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பார். இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கனால செவ்வாய் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிறார் 12ஆம் இடத்துல. சரியா நேர்களே, 12ஆம் இடத்துல வந்து அவர் 26 வரைக்கும் இருக்கிறார், ஜனவரி 26 வரைக்கும் இருக்கிறார். ஸோ அதனால் சிவன் கோவிலுக்கு போங்க. மார்கழி மாதம் முழுக்க சிவன் கோவிலுக்கு போங்க. என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி போங்க. மார்கழி மாதம் முழுக்க சிவன் கோவிலுக்கு போகலாம். அங்கே வந்து முருகப்பெருமானுக்கு சந்நிதி இருக்கணும். சரியா, சிவசக்தியை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டு வாங்க. காலபைரவரை கும்பிடுங்க, அதான் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து வீட்டிலே சில பூஜைகள் பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோனுடைய முக்கியமான இடத்துக்கு இப்போ தான் வந்திருக்கிறோம். பொறுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நான் வேத ஜோதிடத்தில் பலன்களும் சொல்லுவேன், கிரக அமைப்பும் சொல்லுவேன், நட்சத்திர ரீதியாகவும் சொல்லுவேன், லக்கணத்துக்கும் சொல்லுவேன், பரிகார வழிபாடு சொல்லுவேன். எது உங்களுக்கு சௌகரியப்பட அதை செய்யுங்க. சரியா, கோயிலுக்கு போகிறவங்களுக்கு வசதி இருந்தால் கோயிலுக்கு போங்க, இல்லைனா வீட்டிலே கோயிலை மாற்றிடுங்க. வீட்டிலே வழிபாடு பண்ணுங்கள். மனம்தான் கோயில், நெஞ்சமே கோயில், நினைவே சுகந்தம், பூஜை கொள்ள வராய் பரபரமே. நம்ம இதயத்தை திறந்து வச்சோம்னா எல்லா தெய்வமும் உள்ளே வந்துடும். தெய்வம் வந்து தேவதைகளாக தான் சுற்றிட்டுருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் வந்து தெய்வசக்திகள் வந்து தேவதைகளாக, நல்ல தேவதைகளாக சுற்றிட்டு இருக்குது. நம்ம வந்து நல்லதே நினைப்போம், நல்ல வார்த்தையை பேசுவோம். அந்த தேவதைகள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரும். மார்கழி மாதம் தேவதைகள் வீட்டுக்கு வரும், கண்டிப்பாக வருவதற்கு முகாந்திரம் இருக்குது. வீட்டில் தேவதைகள் வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு சுருக்கமாக ஒரு வரி சொல்கிறேன் நான். வீட்டில் சாப்பாடு வச்சுருங்க. சாதம் கண்டிப்பாக வீட்டில் நைட்டில் இருக்கணும். நீங்கள் நைட்டில் டிஃபன் சாப்பிட்டாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் சரி, நைட்டில் ஒரு கைப்பிடி அளவு சாதம் இருக்கணும். மதியம் பண்ணின சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அது நைட்டில் இருக்கணும். அதை தண்ணி ஊற்றி அடுப்பாங்கரையில் வச்சுருங்க. சரியா, அடுப்பாங்கரையில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுருங்க. சாதத்தில் கல் உப்பு போட்டு சாதத்தை வச்சுருங்க. தேவதைகள் வந்து நைட்டில் வரும், நல்ல தேவதைகள் வீடு தேடி வரும். அது என்ன ஆகும்னா, நைட்டை நம்ம ஆழ்ந்து தூங்கும்போது சக்திகள், அதாவது எப்படின்னா தேவதைகள் வந்து இங்கே உலாவும். துர்தேவதையும் வரும், அதிர்ஷ்ட தேவதைகளும் வரும். நல்ல சக்தியும் இருக்கும், தீய சக்தியும் இருக்கும். சில பேருக்கு சில கனவுலாம் வரும், ரொம்ப பார்க்கறதுக்கு கொடூரமாக இருக்கும். சரியா, நமக்கு முன்னோர்கள் இறந்து போனவர்கள்லாம் கனவுல வந்து தேவையில்லாத காரியத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நமக்கே ஒரு சங்கோச்சமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். சில நேரம் சில பேருக்கு சில கனவுகள்லாம் வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி தேதிக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த துர்தேவதைகளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். துர்தேவதைகள் நெருங்கி வந்துச்சுன்னா தேவையில்லாத கனவுகளை நைட்டில் கொடுத்து தொல்லப்படுத்தும். சரியா, கனவு வருது வந்து மன சம்மந்தப்பட்டது. கனவு வருதுன்னா சந்திரன் கெட்டு போயிருப்பார், அன்றைக்கி சந்திரன் கோச்சாரத்திலும் கெட்டு போயிருப்பார். உங்கள் ஜனன ஜாதகத்திலும் பொதுவாக கெட்டு போனவர்கள் கெட்ட கனவு நிறைய வரும். 12ஆம் இடத்துலையும் பாவகரங்கள் தொடர்பு இருக்கும். ஸோ அதை பற்றி 100 நாள் பேசுவோம். கனவு ஏன் கெட்ட கனவு வருது, ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக அதுள்ள தகவலை சொல்லுவோம். இருந்தாலும் வந்து இந்த நல்ல தேவதைகள் வீட்டுக்கு இரவில் வந்துருச்சுன்னா இந்த கெட்ட கனவுலாம் வராது. நல்ல தேவதையுடைய பராமரிப்பில் உங்கள் வீடு இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, பழைய சாதத்தை நைட்டில் வச்சுருங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக மார்கழி மாதம் முழுக்க விளக்கேற்றுங்க. விளக்கு ஏற்றலாம். இது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா சார்னா நிறைய பேருக்கு சாத்தியப்படாது. சொல்லுவது எளிது, செய்வது அரிது. மார்கழி மாதம் எல்லோரும் சீக்கிரத்தில் நினைச்சிருவாங்க. ஏன்னா மார்கழி மாதம் வந்து தேவர்கள் வந்து உலா வர்ற நேரம், பூமியை நோக்கி வர்ற நேரம். அதனால தான் வந்து பூஜை புனஸ்காரம் நடக்கு. தனுர் மாதம் அப்படிம்பாங்க. சுக்கிரன் சூரியன் அங்கே வர்றாங்க. சூரியன் வருது வந்து ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தேவர்கள் வந்து துயில் எழும்புகிற நேரம். அந்நேரம் வந்து நம்ம இறைவனை வழிபாடு பண்ணோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி மார்கழி மாதம் காலையில் அதிகாலையில் எந்திக்கிறது வந்து ஓஷன் படத்துலேருந்து நல்ல ஒரு இது வரும். நேச்சுரலே கொடுக்குது, இயற்கையை நம்ம கொடுக்குது. குளிச்சுட்டு கோயிலுக்கு போகும்போது அந்த காற்றுல வந்து நல்ல சக்தி கிடைக்கும். ஓசோன் படத்துலேருந்து நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். அது வந்து உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சரியா, அதனால தான் மார்கழி மாதம் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறாங்க எல்லோரும். சிவன் கோயிலில் திருவன்பாவை, பெருமாள் கோயிலில் திருப்பாவை எல்லாமே பாடலாம், கேட்கலாம், நமஸ்காரம் பண்ணலாம். சரி, இப்போ வந்து விளக்கு போடலாம். விளக்கு போடுறது எப்படி சார் அப்படின்னா, வீட்டுக்கு நிலவாசலில் விளக்கு போடலாம். சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, மார்கழி மாதம் இதெல்லாம் செய்யுங்க. மார்கழி 1ஆம் தேதி வீட்டில் வந்து மாவிளை தோரணத்தை கட்டி தொங்க விட்டுருங்க. அதுபோக வந்து தினமும் விளக்கு போடலாம். அகல் விளக்கில் நெய் ஊற்றி விளக்கு போடலாம். 2 விளக்கு போடணும். நில மாட்டில் 2 விளக்கு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும்.
கார்த்திகை மாதம் தான் சார் போடணும், மார்கழி மாதம் போடக்கூடாது அப்படிலாம் சட்டம் கிடையாது. மார்கழி மாதம் போடலாம். மார்கழி மாதம் நீ விளக்கு 2 போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மார்கழி மாதம் முழுக்க போடலாம். முடியாதவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கு போடுங்க. சரியா, செவ்வாய் வெள்ளிக்கு போடுங்க. சார் நிலைவாசலில் போட முடியல சார் அப்படி சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே விளக்கேற்றுங்க. வீட்டுக்குள்ளே விளக்கேற்றுறது வந்து அந்த பிரம்மமுத்தத்தில் ஏற்றலாம். பிரம்மமுத்திரங்கிறது 3 to 5 அப்படிங்கிறாங்க, 3 to 6ங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பிரம்மமுத்திரம் முடிஞ்சு போயிடும். சரி, 5:30 மணிக்கெல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சிடும். ஏன்னா சூரியன் எப்படியுமே 6:20 6:30க்கு தான் உதயமாவார் நார்மலாக. ஸோ அதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிடும். ஸோ பிரம்ம முகூர்த்தங்கிறது கரெக்டாக 5:30க்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஸோ 5:15க்கு நீங்கள் ஒரு காரியம் பண்ணலாம். 5:15ங்கிறது ஒரு நார்மலான டைம் தான். சரியா, நீங்கள் ஒரு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு, பெண்களுக்கு சொல்கிறேன், குளிச்சு முடிச்சுட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காமாட்சி விளக்கு பொருத்தி வைங்க. மார்கழி தோறும் காலையில் காமாட்சி விளக்கு பூஜை அறையில் பொருத்தி வைங்க. மற்றவங்க தூங்கினாலும் பரவாயில்ல, பெட்ரூமில் தூங்கினாலும் பரவாயில்ல, யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் செஞ்சிடலாம். பெண்கள் செஞ்சுட்டு உங்கள் கடமையில் செய்யுங்க. சரியா, அடுப்படி வேலையெல்லாம் பாருங்கள். காமாட்சி விளக்கை வந்து வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் இருக்கும். பித்தளையில் இருக்கும், தாம்பரத்தில் இருக்கும், இல்லைன்னா வெள்ளியில் இருக்கும். காமாட்சி விளக்கு என்ன பண்ணிங்கன்னா சுத்தம் பண்ணுங்க. அது உங்களுக்கு தெரியும். எலுமிச்சை பழத்தை போட்டு நல்லா தேய்ச்சிடணும். தேய்ச்சி சுத்தம் பண்ணிவிட்டு டிஷ் பேப்பர் வச்சு தொடச்சிட்டு, பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, பன்னீரை வச்சு நல்லா தொடச்சிருங்க. பன்னீரை வந்து ஒரு சின்ன நம்ம பஞ்சாச்சாரத்தில் கொஞ்சம் தொட்டு வச்சுக்கோங்க. அது இல்லைன்னா பாட்டிலேருந்து கூட அப்படியே எடுத்துக்கலாம். பாட்டிலேருந்து அப்படியே நனைச்சிக்கணும். மஞ்சள் கலர் துணி அல்லது சிவப்பு கலர் துணி இதில் நனைச்சிக்கிட்டு அப்படியே தொடச்சிருங்க. காமாட்சி விளக்கை தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வைங்க. பின்புறமும் வைக்கணும். பொதுவாக காமாட்சி விளக்கில் கஜலட்சுமி இருக்கும், சுற்றி அஷ்டலட்சுமி இருக்கும். சரியா, சில விளக்கில் சில தெய்வங்கள் இருக்கும். சரியா, அது வந்து கொஞ்சம் அந்த சில ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி காமாட்சி விளக்கு மாறுபடும். இருந்தாலும் மேக்ஸிமம் அதில் லட்சுமி தான் இருப்பாள். சரியா நேயர்களே, அதனால் லட்சுமி படத்துக்கு நீங்கள் வந்து சந்தன குங்குமம் வைங்க. காமாட்சி விளக்கை வந்து எப்பயுமே வந்து டைரெக்டாக பூஜை அறையில் வைக்காதீங்க. கீழே வந்து பித்தளை தட்டு வைக்கணும். பித்தளை தட்டில் தான் வைக்கணும். பித்தளை தட்டில் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும். தீபம் வந்து ஒரு திரி தான் இருக்கும். அதில் ஒரு திரிக்கு தீபம் ஏற்றுங்க. என்ன சார் ஊற்றலாம் அப்படின்னா பஞ்ச எண்ணெய் ஊற்றலாம். தீபம் எண்ணெய்னு வருது. இப்போ ஒரு 90 ரூபாய்க்கு கிடைக்கும், பாட்டில் கிடைக்குது, எல்லா கடையிலும் கிடைக்குது. தீப எண்ணெய்னு இருக்குது. 5 வகையான எண்ணெய்கள் சேர்ந்து தீப எண்ணெய், அந்த எண்ணெயை ஊற்றலாம். இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றலாம். நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு சொட்டு நெய் ஊற்றணும். ஏன்னா நல்லெண்ணெய் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படியே இருக்கும். அதனால் ஒரு சொட்டு நெய் ஊற்றிட்டிங்கன்னா சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருவாங்க. நெய்யில் வந்து சுக்கிரன் இருக்கிறாரு. அஷ்டலட்சுமி அங்கே வந்துடுவா. அந்த எண்ணெயிலே வந்து உட்காந்துருவா. அந்த தீபத்திலே அஷ்டலட்சுமி வந்து உட்காந்துருவா. ஏற்கனவே அஷ்டலட்சுமியோடைய உருவம் அதில் இருக்கும், அந்த கஜலட்சுமியில். அதுபோக நல்லெண்ணெயில் ஒரு சொட்டு நெய் ஊற்றிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. இதுதாங்க சூட்சமம். இவ்வளோ நேரம் நான் பேசுனதுலேயே வந்து உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து இதுதான். அந்த நல்லெண்ணெயில் ஒரு சொட்டு நெய் ஊற்றுறீங்களா, அதுதான் முக்கியம். நல்லெண்ணெயில் ஒரு சொட்டு நெய்யை ஊற்றிட்டு தீபத்தை போடுங்க. நெய் பாக்கெட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் வாங்கி வச்சாலே போதும். நிறையாலாம் வாங்கி வைக்க வேண்டாம். 10 ரூபா பாக்கெட்டை வாங்கி கார்னரை கட் பண்ணி ஒவ்வொரு சொட்டு ஊற்றுங்க. ரொம்ப நாளைக்கு இருக்கும். சரியா, அப்படியே அதை எடுத்து அப்படி கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே தீபம் பொறுத்ததுக்கு முன்னாடி ஊற்றிடணும். தீபத்தை பொறுத்து வச்சுட்டு ஊற்றிட்டிங்கன்னா அந்த பாக்கெட்டு இதை மெல்ட் ஆயிரும். சரியா, சில காரியங்களை பொறுமையாக செய்யணும். சில பேருக்கு வந்து அந்த டென்ஷன் இருக்கும். அந்த பெண்களுக்கு வந்து இந்த அவசர டென்ஷன் இருக்கும். ஜனநாயகத்தில் செவ்வாய் லக்கண ராசியில் சம்மந்தப்பட்டாருன்னா பதட்டத்திலே பாதி காரியம் பண்ணுவாங்க. சரி, அதில் செவ்வாய் பண்ணுற வேலை அது வேறு. இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராசிநாதனை பார்க்குறாரு. கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பதட்டம், வைப்ரேஷன். சரியா, தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமே ஓடும். உடலை போட்டு உழுப்புற மாதிரி எல்லா காரியத்தையும் பண்ணுவார். இப்போ கோச்சாரத்தில் அந்த நிலைமை இருக்குது. அதெல்லாம் அந்த தாக்கத்திலேருந்து வெளியே வரணும்னா இந்த வழிபாடு பண்ணணும். சரியா, அதுக்கு மார்கழி மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. இறை வழிபாடுக்கு காமாட்சி விளக்கை பொருத்தி வைங்க. காமாட்சி விளக்கு கீழே என்ன பண்ணுறீங்கன்னா 5 ரூபா காயின்ஸு, பித்தளை காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பித்தளை காயின்ஸ் 5 ரூபா காயின்ஸ் இருக்குது. அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் பன்னீர் வச்சு தொடச்சிட்டு சந்தன குங்குமம் நடுவில் வைங்க. அந்த காயின்ஸை வந்து தட்டு கீழே வச்சுருங்க. சரியா, தட்டில் வச்சு அதுக்கு மேலே காமாட்சி விளக்கு வச்சுருங்க. காமாட்சி விளக்குக்கு சென்டரில் பாட்டத்தில் இருக்கும். அதில் 2-3 கல்லுப்பு வச்சுருங்க. 2 கல்லுப்போ 3 கல்லுப்போ வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. ஸோ அந்த 5 ரூபா காயின்ஸுக்கு மேலே 2-3 கல்லுப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே காமாட்சி விளக்கு வச்சுருங்க. ஸோ 5 ரூபா காயின்ஸ் அப்படியே இருக்கும். கல்லுப்பு மட்டும் எவாபரேஷன் ஆகிரும் காற்றுல. அடுத்து நீங்கள் எடுக்கும்போது அந்த 5 ரூபா தொடச்சிட்டு மறுபடியும் வைக்கலாம். தினமும் நீங்கள் வந்து விளக்க மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வாரத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணி நீங்கள் வச்சிடலாம். நெய் எண்ணெயை மட்டும் அப்பப்போ ஊற்றிக்கலாம் நீங்கள். சரியா, திரியவை மாற்றிக்கலாம். இதை அப்படி செய்யுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் விளக்க சுத்தப்படுத்தினா போதும். சரியா நேரில் வியாழக்கிழமை இரவு சுத்தப்படுத்தினா போதும். வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் அந்த காரியத்தை பண்ணுங்கள். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை விளக்க சுத்தம் பண்ணுறது, அந்த 5 ரூபா காயின்ஸை தொடச்சி வைக்கிறது, இதை பண்ணிக்கலாம். திருப்பி அதே வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த 5 ரூபா காயின்ஸில் இருக்கணும். சரியா, அது எதுக்குன்னா நமக்கு அப்போ தான் அந்த பண வரவு அதிகமாக இருக்கும். பண வரவு அதிகமாக இருக்கணும்னா ஒரு 5 ரூபா காயின்ஸ் அதில் வைக்கணும். சரியா நேர்களே, அதுபோக விளக்கு தீபத்துக்குள்ளே எண்ணெயில் சில பொருட்கள் போடலாம். அது உங்கள் சௌரியம் தான், நீங்கள் போடுங்க. வசம்பு போடலாம். வசம்பு துண்டு இருக்குது பார்த்தீங்களா, பேர் சொல்லாதது. அப்படிமோ வசம்புன்னு சொல்லக்கூடாது, பேர் சொல்லாதது. அதை வந்து கத்தியில் நறுக்கி சின்ன பீஸை உள்ளே போட்டுருங்க. அடுத்து பச்சை கற்பூரம் போடுங்க. ஒரே ஒரு கிராம் போடுங்க. அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க.
இதை வந்து ஒரு தடவை போட்டால் போதும், அப்படியே கிடக்கட்டும். அது மார்கழி மாதம் முழுக்க அப்படியே அந்த இடத்துலையே இருக்கட்டும். க்ளீன் பண்ணும்போது எடுத்து கீழே போட்டுட்டு வேறு எதை மாற்றிக்கோங்க. சரியா? நீங்கள் எண்ணெயை விளக்கை வந்து எப்போ சுத்தம் பண்ணுவீங்களோ அந்நேரம் அதை மாற்றிக்கலாம். இதெல்லாம் பெண்களுக்காக சொன்னது. ஆண்கள் கேட்டாலுமே இது வீட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் பெண்கள் கிட்ட சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா பணம் வரவு திருப்தியாக இருக்கும். அதாவது எனக்கு எல்லா கஷ்டமும் இருக்குது சார், கடன் பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனை இருக்குது, எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து பாயிண்ட் வந்து கடைசியில் முடிகிறது வந்து பணத்தில் தான் போய் முடியும். சரியா? ஸோ மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலுமே சர்வரோக நிவாரணியாக இந்த காமாட்சி விளக்கு பார்க்கப்படுகிறது. ஸோ இதை வந்து இப்படி வழிபாடு பண்ணினீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இதில் எந்த செலவும் கிடையாது. சரியா? வீட்டில் இருக்க பொருட்கள் தான், நம்ம வீட்டில் இருக்க பொருட்களே நீங்கள் வச்சுக்கலாம். வீட்டில் இருக்க நல்லெண்ணெய், நெய், வசம்பு, பேர் சொல்லாதது, அதுக்கு பேர் சொல்லாதுன்னு தான் சொல்லணும். ஈவினிங் மேலே அது பேர் சொல்லக்கூடாது. அந்த பேர் சொல்லாத ஒரு சின்ன பீஸு, பச்சை கற்பூரம், ஒரே ஒரு கிராம்பு. சரியா? இதை வந்து அந்த விளக்குக்குள்ளே போட்டுடணும். எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டு தீபத்தை பொருத்தி வைங்க. தீப முகம் வந்து வடக்கு பக்கம் இருக்கட்டும். சரியா? வடக்கு அல்லது கிழக்கு இருந்தால் போதும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இது வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சுருங்க. இதை செஞ்சிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த 12ஆம் இடத்துடைய ஆதிபத்தியமெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகும். செவ்வாய் சூரியன் செய்கிற அந்த கெடுபலங்கள் எல்லாமே குறையும். ஏன்னா சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார் டிசம்பர் 22க்கு மேலே செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி சார், அடுத்து இடையில ஒரு சின்ன ஒரு பூஜை பண்ணிடுங்க. அந்த பூஜை வந்து ஒரு முக்கியமான பூஜை பார்க்கப்படுகிறது. அந்த பூஜை என்றைக்கு சார் பண்ணணும் அப்படின்னா, குபேரனுக்கு ஒரு பூஜை பண்ணுங்கள். குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி, பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர். குபேர பூஜையை வந்து நீங்கள் வந்து என்றைக்கு பண்ணுங்கன்னா 22ஆம் தேதிக்கு மேலே பண்ணுங்கள். குபேரனுக்கு உகந்த நாள் வந்து வியாழக்கிழமை. சரியா? வியாழக்கிழமைன்னா உங்களுக்கு என்றைக்கு வருது சார் அப்படி பார்த்தோம்னா 22க்கு பின்னாடி வருகிற வேலை முக்கியம். 25ஆம் தேதி நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது. 25/12 அன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. அன்றைக்கி 25/12 இல்லைங்க, பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிறேன். 25/12 எஸ் 25/12 அன்றைக்கி வந்து நல்ல நாளாக தான் வருது அன்றைக்கி. சரி, அரசு விடுமுறை நல்லதான் அன்றைக்கி. சரியா? அன்றைக்கி வந்து நல்லா தான் இருக்குது. வியாழக்கிழமை தான், பஞ்சமி தீதி தான். சரியா? பஞ்சமி தீதி வளர்பிறை பஞ்சமி, நல்ல நாள் தான். சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் தான். அன்றைக்கி செய்யலாம் நீங்கள். சரியா? வியாழக்கிழமை வந்து காலையிலே பண்ணிடுங்க. காலையில் ஒரு 5 மணிக்கு அந்த பூஜை பண்ணிடுங்க. நல்ல நேரம் காலையில் 10:45 to 11:45 இருக்குது. அந்நேரம் பண்ணலாம், இல்லைன்னா ஓரையிலும் பண்ணலாம். வியாழக்கிழமை குரு ஓரை காலையில் 6 to 7 இருக்கும். அந்நேரம் பண்ணிடுங்க. சரியா? எதுவும் நேரங்கள்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். 6 to 7 பண்ணிடுங்க. வியாழக்கிழமை 6 to 7. குபேர லட்சுமி படத்தை வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, நான் அனுப்பிவிட்றேன். இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு 8807457629. குபேரனும் லட்சுமியும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோவில் இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த படத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா குபேரனுக்கு வந்து வியாழக்கிழமை தான் ரொம்ப பிடிக்கும். குபேரனுக்கு வந்து வியாழக்கிழமை நீங்கள் வந்து குபேர படத்தை நீங்கள் வந்து பூஜை அறையில் வச்சு கும்பிடுங்க. வீரகணபதி படம் கண்டிப்பாக இருக்கணும். எந்த பூஜை பண்ணாலுமே வீரகணபதி கண்டிப்பாக இருக்க வேண்டும். மகர ராசிக்கு வீரகணபதியை வச்சு தான் வழிபாடு பண்ணணும். குபேரன் வந்து பொதுவாக செல்வத்தை இருக்கிற கடவுள் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குபேரனை வந்து மகாலட்சுமியோடு சேர்ந்து கும்பிட்டிங்கன்னா குபேரன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சகல தோஷங்களும் நீங்கும், செல்வம் கொளிக்கும், சந்தோஷம் இருக்கும், மனசாந்தி இருக்கும். சரியா? அடுத்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்ங்கிற நம்பிக்கை கொடுப்பாரு. அவருக்கு பிடித்த நாள் வந்து வியாழக்கிழமை தான். அதனால தான் நான் வியாழக்கிழமை சொல்லியிருக்கிறேன். 25/12/2025 கிறிஸ்மஸ் அன்றைக்கி. எஸ், அன்றைக்கி கிறிஸ்மஸ், இயேசுபிரான் அவதரித்த நாள். நல்ல நாள் தான். எல்லாத்துக்கும் லீவு தான். கண்டிப்பாக செய்யுங்க. நல்ல திதி தான். நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம் முடிஞ்சிடும். அவிட்டம் முடிஞ்சு சதய நட்சத்திரம் வந்துடும். ஆனால் 6:40 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. நல்லதான். ஸோ நீங்கள் 6 to 6:30 பண்ணிடுங்க. 6:30 மணிக்கு பண்ணிட்டீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் தான். செவ்வாய் நட்சத்திரம் தான். பிரச்சனை இல்லை. ராசிக்கு 4-11 கூட நட்சத்திரம் தான். சுகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, சுகமடைவர்கள், லாபமடைவர்கள். ஸோ அதனால் 25/12/2025 காலையில் 6:30 மணிக்கு குபேர பூஜையை வச்சு முடிச்சிருங்க. ஒன்றும் வேண்டாம், குபேர படத்தை வைங்க. வீரகணபதி படம். நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணலாம்னா, குபேரனுக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து என்ன பண்ணலாம்? நெய்வேத்தியம் வந்து பச்சைப்பால் வைக்கலாம், பசும்பால் வைக்கலாம், இல்லைன்னா சர்க்கரை வைக்கலாம். சரியா? நாட்டு சர்க்கரை, பசும்பால் வச்சு பூஜை முடிங்க. கற்கண்டு வைக்கலாம். கற்கண்டு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கற்கண்டு. சரியா? நேரில் கற்கண்டு வச்சும் பூஜை பண்ணலாம். அந்நேரம் வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க. முதல் நாளே வியாழக்கிழமை சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க. மஞ்சள் குங்குமம் வைங்க. வாசப்படிக்கு வந்து காலையில் மஞ்சள் குங்குமம் வைங்க. நிலையில் வந்து மாவிளை தோரணம் கட்டுங்க சொல்லிட்டேன் நான். அது வந்து நீங்கள் வந்து மார்கழி 1ஆம் தேதி கட்டலாம். 25/12/2025 வியாழக்கிழமை, மார்கழி 10ஆம் தேதி முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வந்து மஞ்சள் குங்குமம் வந்து நிலைகளுக்கெல்லாம் வச்சுட்டு குபேர படத்தை வச்சுருங்க. 2 பக்கம் தாமரை மலர் வைக்கலாம். தாமரைப்பூ வாங்கி வைங்க. தாமரைப்பூ கிடைக்கல சார் அப்படின்னா நறுமணப்பூ கூட வைக்கலாம். சரியா? நறுமணப்பூக்கள் வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
சங்கு வைக்கலாம். வீட்டில் எப்பயுமே வலம்புரி சங்கு இருக்கணும். இப்போ என்கிட்டலாம் இருக்குது வீட்டில் வலம்புரி சங்கு இருக்கணும். வலம்புரி சங்கு வச்சு கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செல்வம் பெருகும். வீட்டில் வலம்புரி சங்கு இருக்கணும். இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். வீட்டில் பூஜை அறையில் சில பொருட்கள் இருக்கணும். வலம்புரி சங்கு, பச்சை கற்பூரம், சந்தனம், குங்குமம், விபூதி, மஞ்சள், பன்னீர், இது மாதிரி பொருட்கள்லாம் இருக்கணும். இதில் சங்கு, வலம்புரி சங்குங்கிறது முக்கியமாக இருக்குது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வலம்புரி சங்கு கிடைக்கும். அங்கே விற்பாங்க, வாங்கிக்கலாம். ராமேஸ்வரத்துலையும் கிடைக்கும், கன்னியாகுமரியிலும் கிடைக்கும். சரியா, கடல் பாங்கான இடத்துல போகிறவங்களுக்கு கிடைக்கும். சென்னையில் சில இடத்துல கிடைக்கும். சரியா, காதி கிராஃப்ட்லேயும் கிடைக்கும். அதே மாதிரி சென்னையில் வந்து ஆழ்வார்பேட்டையில் அங்கே ஒரு இது இருக்குது, சங்கர மடம் இருக்குது, அங்கேயும் கிடைக்கும். பூஜை புனஸ்காரத்துக்குள்ள ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் நீங்கள் கிடைக்கும். சரி, அதுபோக நெல்லிக்கனியை வைக்கலாம். நீங்கள் வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து நெல்லிக்கனியை வைக்கலாம். படையலுக்கு நெல்லிக்கனி இருக்குது பார்த்தீங்களா, நெல்லிக்கனியை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலும் சர்க்கரையை வைக்கிறது மிகச்சிறப்பு தான். நெல்லிக்கனி வந்து பெருமாளுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. பெருமாள் மார்பில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா. ஸோ மகாலட்சுமி, பெருமாள், குபேரர் 3 பேரோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வியாழக்கிழமை, குருவாரம் அருமையாக இருக்கும். இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாயோட அனுக்கிறம், சுக்கரனோட அனுக்கிறம், குருவோட அனுக்கிறம் 3 கிடைக்கும். சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதனுடைய அனுக்கிறம் கிடைக்கும். இதெல்லாம் கிடச்சிருச்சுன்னா சூரியன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுவார். 12ஆம் இடத்துல இருக்க சூரியன், மார்கழி மாதம் முழுக்க இருக்கிற சூரியன் வந்து திருப்தி அடைஞ்சிடுவார். சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ நெல்லிக்காய், நான் சொன்ன பொருட்கள்லாம் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். எல்லாமே கடையில் கிடைக்கும். சரியா, நெல்லிக்காய் வாங்கி வீட்டில் ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா அது சுகம் கிடைக்கும். ஒரு 2 நெல்லிக்கனியை எடுத்து வைங்க. 2 நெல்லிக்கனி, பசும்பால், நாட்டு சக்கரை, சங்கு முடிஞ்சால் வாங்குங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடியே கிடச்சிரும். இந்த வீடியோவை நான் முன்னாடியே போடுறேன். கிட்டத்தட்ட 15 நாளுக்கு முன்னாடியே போடுறேன். ஸோ வலம்புரி சங்கு வாங்குறதா இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா வசியமாகும், பண வசியமாகும், பண வரவு அதிகமாக இருக்கும், குடும்பத்தில் இருக்க பிரச்சனை தீரும். ஸோ குபேர பூஜையை வந்து நீங்கள் அன்றைக்கி பெண்ணுங்க விளக்கு ஏற்றலாம். சரியா, அன்றைக்கி காமாட்சி விளக்கு ஏற்றுறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. காமாட்சி விளக்கு எப்படி ஏற்றணும்னு சொல்லிட்டேன். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுது. விளக்கு ஏற்றுங்க, நல்லபடியாக பண்ணுங்க. பச்சரிசி மாவில் கோலம் போடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பச்சரிசியை வச்சும் கும்பிடலாம். பச்சரிசி, தினைமாவு வச்சும் கும்பிடலாம். நாட்டு சக்கரை, பச்சரிசி, தினைமாவு வச்சு கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பச்சரிசி முழுக்க முழுக்க சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரனும் வந்துடுவார். பச்சரிசியில் கோலம் போட்டாலும் சரி, இல்லைனா பச்சரிசியை கொஞ்சம் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, பச்சரிசியும் தூள் சக்கரையும் கலந்து படையில் வச்சாலும் சரி. சரியா, அது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் அவ்வளோதான். அதை நம்ம எடுத்து சாப்பிட்றோமோ இல்லையோ எறும்புகளுக்கு போட்டலாம். வீட்டில் செய்கிற நெய்வேத்தியத்தை நம்ம சாப்பிடணும்னு கணக்கு கிடையாது. அதை எறும்புகளுக்கு போடுறது மிகச்சிறப்பு. அது எந்த எறும்புக்கு போடணும்னா வேப்பமரம், அரசமரம், புங்கமரம், ஆலமரம், இந்த மரத்தில் இருக்கிற எறும்புகளுக்கு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த எறும்புகள் அதை சாப்பிட்டுச்சுன்னா அதை காட்டிலும் புண்ணியம் எதுவும் கிடையாது. சனிபகவானுடைய தாக்கம் வெகுவாக குறைக்கும். எறும்புகளுக்கு தீனி போடுறது வந்து சனிபகவானுடைய தாக்கம் வெகுவாக குறையும். இப்போ சனி மகா திசை நடக்கிறவங்க, ராகு திசையில் சனி புத்தி நடக்கிறவங்க, செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்கிறவங்க, குரு திசையில் சனி புத்தி நடக்கிறவங்களாம் இதை செய்யலாம். சரியா, பச்சரிசி மாவு, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை கலந்து பூஜை அறையில் வச்சுட்டு அதை வந்து அப்படியே உங்கள் கையால் அப்படியே மரத்துக்கு போடணும். ஓ நம சிவாய நமக சொல்லிட்டு போட்டாலே போதும். அரகர சங்கர, ஜெயசே சங்கர சொல்லிட்டு போட்டாலே எல்லா இதுவும் முடிஞ்சு போயிடும். சரியா, நேரில் இப்படி நிறையா சொல்லலாம். வாசப்படியில் விளக்கேற்றுங்க. அன்றைக்கி கரெக்டாக 6:30 மணிக்கு வாசப்படியில் விளக்கேற்றிட்டிங்கன்னா, குபேரனை நினச்சி விளக்கேற்றிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். வீட்டின் வடக்கு நோக்கி வாசல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விளக்கேற்றுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுது. ஏன்னா வடக்கு திசை வந்து குபேரனுக்குள்ள திசையாக பார்க்கப்படுகிறது. இல்லைனா வடக்கு பக்கமாக அந்த விளக்கை வச்சுருங்க. கடன் பிரச்சனையெல்லாம் தீரும், தொழிலில் வளர்ச்சி இருக்கும், நல்ல லாபம் இருக்கும், தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், நோய் நொடிகளெல்லாம் சரியாக போகும். சரியா நேர்களே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து கிரக அமைப்பும் சொல்லியிருக்கிறேன், பலன்களும் சொல்லியிருக்கிறேன், அதே மாதிரி வழிபாடும் சொல்லியிருக்கிறேன். வழிபாடு வந்து காமாட்சி அம்மன் விளக்கை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கை வந்து குபேர அருளை பெறுவதற்கு 25/12/2025 அன்றைக்கி நீங்கள் விளக்கு பொருத்தி வைக்கணும். வீட்டில் குத்து விளக்கு இருந்தாலும் குத்து விளக்கு பொருத்தி வைங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே காமாட்சி விளக்கையும் பொருத்தி வைக்கணும். இந்த பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக காமாட்சி விளக்கு எரியணும். நான் சொன்ன மாதிரி ஏற்பாட்டில் அதை செஞ்சுருங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் வச்சுருங்க. சரியா நேரில் இதில் எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணி கேட்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன். கூட ஒரு தடவை வீடியோவை கேட்கணும். ஒரு விஷயம் புரியலன்னா மறுபடியும் ஒரு தடவை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். இதில் பெருசாலாம் ஒன்றும் சொல்லலை, கொஞ்சம் போல தான் பலன் சொல்லியிருக்கிறேன். வழிபாடு தான் அதிகமாக சொல்லியிருக்கிறேன். காமாட்சி அம்மன் வழிபாடு, காமாட்சி அம்மன் விளக்க வச்சு வழிபாடு பண்ணணும்னா அந்த கிழமையை சொல்லியிருக்கிறேன். 25/12/2025 கரெக்டாக 6:30 மணிக்கு வீட்டில் குபேர லட்சுமி படத்தை வச்சுக்கிட்டு வீரகணபதி படம், மற்றவங்க இஷ்ட திவஸ் படத்தை வச்சும் கும்பிடலாம். நெய்வேத்தியத்துக்கு என்ன பொருட்கள் வைக்கணும்னு சொல்லிட்டேன். இதை வச்சு ஒரு பூஜையை பண்ணுங்கள். மார்கழி மாதம் முழுக்க சிறப்பாக இருக்கும். மார்கழி 10ஆம் தேதி ஆரம்பிச்சிருங்க. சரியா, நல்லா இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குபேர அருள் கிடைக்கும், நல்லா இருக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். எல்லா வீடியோவும் நான் நல்ல வீடியோவாக தான் போடுவேன். சரியா, உங்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குபேரன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசிக்கு
கொஞ்சம் விரயம் இருக்கிறதுனால விரயத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். எல்லாம் அல்ல இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வழங்கு நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நிறுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.
ஜோதிடம் இருக்கும், ஜோதிடம் இருக்கும், சில தகவல்களும் சொல்லுவேன். வாழ்த்துக்கள் நேரில். இந்த ராஜா பகவத் யோகம் நல்லா இருக்குது. 3 நட்சத்திரத்துக்குமே பலன்களை சொல்லியிருக்கிறேன், லக்கண பலன்களையும் சொல்லியிருக்கிறேன், சில புது அமைப்புகளையும் சொல்லியிருக்கிறேன், ராசிக்கும் பலன் சொல்லியிருக்கிறேன். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.